அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே. எல்லார் கைகளும் உயர்த்தப்படட்டும். ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும் வல்லமையோ மகிமையோ. எல்லாரும் கைகளும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்படட்டும். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே வல்ல
வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. ஆமென் ஆண்டவரே. தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், ஹல்லேலூயா, தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் எங்களை அழைத்த தெய்வம் ஆண்டவரே. எங்கள் அழைப்பே உம்முடைய காருணியம் தான் ஆண்டவரே. உம்முடைய காருணியம் எங்களை பெரியவனாக்கும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்முடைய வலதுகரம் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரே, தாவீது ராஜா சொன்னது போல நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார்னு. உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் காலைதோறும் தாங்குகிற கர்த்தர், காலைதோறும் எங்களை விசாரிக்கிற கர்த்தர், நிமிடந்தோறும் விசாரிக்கிற கர்த்தர், எங்களை காண்கிற தேவனாய் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறதற்காய் சோத்திரம் சாமி. எங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் எங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் கூட தரையிலே விழாத ஆண்டவரே. உலக தோற்றத்திற்கு முன்னே எங்களை தெரிந்து கொண்டவர், தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே எங்களை அறிந்தவர், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. கர்த்தர் சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக இதோ நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. சத்ருவின் கண்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியையும் பாருக்கையும் மறைத்த கர்த்தர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சத்துருக்களின் பார்வைகளுக்கு எங்களை மறைக்கிற கர்த்தர். மனுஷரின் அகங்காரத்துக்கு எங்களை உடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு எங்களை விலக்கி உடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறவரே, உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விட்ட கர்த்தர், எங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காத தெய்வம் ஆண்டவரே. உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றவர், எங்கள் கண்களினால் கண்டதும் ஆதி முதல் இருந்த வார்த்தை, நாங்கள் நோக்கி பார்த்த வார்த்தை, எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க ஆண்டவரே. அந்த ஜீவன் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் வேறு யாரும் அல்ல, தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து. ஒரு வார்த்தையானவர், ஜீவனானவர். அது நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவனை நாங்கள் கண்டு கேட்டு சாட்சியிடுகிறோம். யோவான் சொன்னார், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம், பிதாவோட ஐக்கியம், தேவகுமாரனோட ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். உம்மோடு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, உம்முடைய சமூகத்திலே கலிகூறுகிற வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொருவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் அநேக ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களை ஒரு கருவியாய், உடைய கரத்தின் கருவியாய், கிருபையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்.
அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்பட போகிறதற்காய் கோடான கொடி சோத்திரங்களை செலுத்துகிறோம் ஏசப்பா. சகல கனமும் துதியும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். நேற்று நம்ம பார்த்தோம் ஏசப்பாவுடைய ரத்தத்தை பார்த்து ரத்தத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணோம் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம். எப்போ ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார்? அதே அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 1 யோவான் 1:8 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, பாவங்களை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அப்போ பாவங்களை கர்த்தர் மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவன். பாவங்களை மனிதனிடத்தில் சொல்ல நீங்கள் வெட்கப்படலாம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் மறைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தேவனிடத்தில் மறைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஆண்டவற்றில் அறிக்கையிடும் பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மளை சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். 2வது நம்ம பார்த்தோம் எபிரேயர் 9:14 நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கோம் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சி எப்படி சுத்திகரிக்கதான்? செத்த கிரியைகளரை சுத்திகரிப்பது. அல்லேலூயா! செத்த கிரியைகளரை சுத்திகரிக்கிற ரத்தம். சுத்த மனசாட்சி உடையவனாயிரு. என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ நல் மனசாட்சி உடையவனாயிரு. நல் மனசாட்சி இருக்கா? அப்படியே ரத்தத்தினால தான் அந்த நல் மனசாட்சி உண்டாகும். ஆமென். அடுத்து 3வது நம்ம பார்த்தோம் எபிரேயர் 9 சொல்லப்பட்டிருக்கும் நம்மை பரிசுத்தம் செய்து அது உடன்படிக்கையின் ரத்தம். எபிரேயர் 13:20 சொல்லப்பட்டிருக்கும் அது நித்திய உடன்படிக்கையின் ரத்தம். நித்திய உடன்படிக்கையின் ரத்தம். ஆடுகளுடைய நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். எப்படி பிதாவாகிய தேவன் ஏறி வர பண்ணினாரா? நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. நம்மோடு பண்ணினது சாதாரண உடன்படிக்கை அல்ல, அது எட்டர்னல் கவர்னன்ட். நித்திய உடன்படிக்கையின் ரத்தம், அது புது உடன்படிக்கையின் ரத்தம். அப்பா போகும்போது இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது இந்த ராப்போஜனம் கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க ஏசப்பா? இது அந்த அப்பத்தை பிட்டு எல்லா சீசனில் கொடுக்கும்போது இது உங்களுக்காக அடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. ரத்தத்தை திராட்சை ரசத்தை சொல்லும்போது என்ன சொன்னார்? இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது. நான் வரும் அளவும் நீங்கள் இது என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார் சொல்லி குருவானவர் திருவிருந்து எடுக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அது புது உடன்படிக்கையின் ரத்தம். புது உடன்படிக்கையின் ரத்தம், அது நித்திய உடன்படிக்கையின் ரத்தம். நீங்கள் நான் வாசிக்கும் போது பார்த்தேன் எபிரேயர் 13:20 சொல்லப்பட்டிருக்கு அது நித்திய உடன்படிக்கையின் ரத்தம். என்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம். உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம் ரத்தத்தின் மூலமாய். எபிரேயர் 12 சொல்லப்பட்டிருக்கு ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். எனக்காக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம், எனக்காக பரிந்து பேசுகிற இரத்தம். இந்த இரத்தத்தினாலே காலை வெள்ளாட்டுக்கடா விழுற இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். எப்படியா அந்த தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்தார். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் சொந்த இரத்தத்தினாலே. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா! யாருமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. நம்ம வெளிப்பிரகாரத்தில் இருக்க தான் நம்ம தகுதி உள்ளவங்க. ஆனால் எப்படியா வந்தோம்? கிருபாசன தண்டையில் எப்படி வந்தோம்? அவருடைய குமாரனுடைய ரத்தம், அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தம் எனக்காக உங்களுக்காக சிந்திருக்கிறாங்க. எப்படி சிந்தினாங்களாம்? என் மீது அன்பு கூர்ந்து ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா! அப்போ ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்குறார்,
பரிசுத்த ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகவே நீ அன்பிலே நடந்து கொள்ளு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீ நடந்து கொள்ளணும். நீ ஞானமற்றவர்களைப் போல நீ நடக்கக்கூடாது. ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற நேரம் அவங்க தேவனை அறியாதவங்களாக இருக்கலாம், இன்னொரு வட்டம் சொல்லலாம்னு நினைக்கலாம், அது லாஸ்ட் மினிட்டாக இருக்கலாம், வருத்தப்பட வேண்டியது வரும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லா மனுஷருடைய அவபக்திக்கும் அநீதிக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. என் ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா? உனக்காக தான் ஆண்டவர் உனக்காக பிறந்தார், எனக்காக வந்தார், பாவியாகி என்னையும் உன்னையும் ரட்சிக்கும்படியாக, உன்னை பாவத்திலிருந்து தூக்கிவிடும்படியாக, உன்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, சத்துருவின் ராஜ்யத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ணும்படியாக, உன்னை தூக்கி எடுக்கும்படியாக, தேவகுமாரன் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக தேவகுமாரன் உலகத்திலே வந்தார். இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவன் என்னையும் உங்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். ஐயா, ஒரே ஒரு வார்த்தை, பெரிய பிரசங்கம் அல்ல. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் பிதாவாகிய தேவனோடு. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே நம்ம எப்படி இருந்தோம்? அந்நியராய் இருந்தோம், துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம். ஆனால் தேவன் என்னையும் உங்களையும் தமக்கு முன்னாடி எப்படி நிறுத்தி அழகு பார்க்க விரும்பினார் தெரியுமா? பரிசுத்தமான என் பிள்ளை பாவியாக நிற்கக்கூடாது. எல்லார் முன்னாடி நிற்கும்போது பரிசுத்தராக. நாங்கள் இப்படி ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நினச்சேன், இந்த இடத்துல ஏசப்பா திரள் கூட்டமாக வந்துக்கிட்டு இருந்தாருன்னா இப்போ எல்லாரும் வந்துடுவாங்கல்ல, ஏசப்பா முகத்தை பார்க்கும்படி நிறைய பேர் வருவாங்க. இப்போ ஆண்டவர் நம்மளை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாருல்ல. ஏசப்பா வராருன்னா தெருவே வந்துடும், கூடிருமா இல்லையா? அவர் அங்கே போட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டு அவருடைய அன்பான அழகான முகத்தை பார்க்கணுன்னா இப்போ நம்மளை தான் ஆண்டவர் ஒரு பிரதிநிதியாக அந்த உலகத்தில் வச்சுருக்கிறார். ஆனால் நம்ம சிடுமூஞ்சியா மற்றவங்கள்ட்ட அன்பை காட்டாமல் ஆண்டவர் என்னையும் உங்களையும் நம்பி இருக்கிறார். பிரதர் சொல்லும்போது உங்கள் ஊழிய ஆண்டவரே நான் தகுதியே இல்லை ஆண்டவரே, தகுதியே இல்லை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் நம்மளை நம்பி இருக்கிறார். பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஐ எம் நத்திங், வி ஆர் நத்திங். ஆனால் அந்த உலகம் எதிர்பார்க்கிறது, ஏசப்பா மாதிரி ஒரு அன்பான ஒரு பிள்ளையை எதிர்பார்க்குது, இன்னொரு இயேசுவை எதிர்பார்க்கிறது, ஒரு குட்டி இயேசுவை எதிர்பார்க்கிறது. நீங்களும் நான் அவரை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாறணும்னு இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. பெரியம்மாவோட சொன்னாங்க, வேதக்காரங்கன்னா உண்மையாக இருக்கணும்ல பாப்பா அப்படின்னு. நான் அப்படி அப்போ நான் நினச்சேன், அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, உண்மையாக இருக்கணும்ல, பொய் சொல்லக்கூடாதுல்ல. அவங்களுக்கு தெரியுது ஏசப்பானா அன்புள்ளவர், பொய் சொல்ல மாட்டார், அன்பாக இருப்பாங்க. உலகம் எதிர்பார்க்குது. காந்தி தாத்தா அந்த வெள்ளையர்கள் உள்ள சர்ச்சுக்குள்ளே அனுமதிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் பிள்ளையாக மாறி இருப்பாங்க. உள்ளேயே விடலையே, நம்ம தானே காரணம். இந்த உலகம் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறலைன்னா யார் காரணம்? நானும் நீங்களும் தான். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய நாமத்திற்கு சாட்சியாய் எழும்ப வேண்டும். ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஒரு உத்தரவாதம், ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆள், ஒரு மோசையாய், தெபோராளாய், ஒரு எஸ்தர் ராஜாத்தியாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ராகாப் என்ற வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டால், கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். அவள் வேசியா இருக்கலாம், ஆனால் அவள் வேசி அல்ல. அவள் விசுவாச வீரர்கள் பட்டியலில் வந்துட்டாள். ஐயா, சாலமோன் என்ன ஆச்சுன்னு தெரியல, முடிவு என்ன ஆச்சோ தெரியாது. அவன் பெரிய ஞானியா இருக்கலாம், மனம் திரும்பினானா மனம் திரும்பலையான்னு தெரியல. ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் 2 விசை தரிசனமானார்.
ஆனால் செவி சாய்க்கவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனம் திரும்பினா சந்தோஷம். நான் ஆவியானவர் விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவன் பெயரை இடம்பெற அனுமதிக்கவில்லை. ஆனால் வேசியாய் இருக்கலாம், ஆனால் ஒரு பரிசுத்தமானே அவள் கரம் பிடித்தாள். சல்மோன் என்று நினைக்கிறேன். அவன் யார்? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை. இவள் வேறே கோத்திரம். அவளுக்கு பிறந்துதான் ஒரு போவாஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பினது. போவாஸுக்கு பிறந்தது ஓபேத், ஓபேத்துக்கு பிறந்தது ஈசா, ஈசாயின் வழியில தான் தாவீது ராஜா பிறந்தார், தாவீது வழியில தான் ஏசப்பா பிறந்தாங்க. ஹல்லேலூயா. ஏன் நீ நானும் பரிசுத்த சந்ததியாய், நம் குடும்பத்திலே நம் பிள்ளைகள் பரிசுத்த சந்ததியாய் எழும்ப வேண்டும். நாம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாகும். முதல் நம்ம வாழ்க்கையில் அசைவு உண்டாகணும். ஏன் வாழ்க்கையில், அடுத்து என் பிள்ளைங்க வாழ்க்கையில், என் கணவர் வாழ்க்கையில் உண்டாகித்தான் ஆகணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் எப்படி நடத்தினார்? உலர்ந்த எலும்புகள் வழியாக நடத்தினார். ஆண்டவர் நடத்துகிற பாதை வித்தியாசமாக இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் எப்படி நடத்தினார் தெரியுமா? அவன் சொல்கிறான், அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். எந்த பாதையிலே ஆண்டவர் நடத்துவார்? மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். இருளில் உட்கார்ந்திருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கை இருளா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை உலர்ந்த எலும்புகளின் வழியாய் கர்த்தர் அழைத்து சென்றார். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமாப்பா? அவன் கோளாரா சொல்கிறான். இவனுக்கு டவுட்டா என்னமோ, தேவரீர் அதை அறிவீர், எனக்கு நம்பிக்கை இல்லை, அது உங்களுக்கு தான் தெரியும். என் பிள்ளைங்க உலர்ந்த எலும்புகள் போல இருக்காங்க, என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, என் குடும்பம் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு ஆள் போதும். உங்கள் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, என் மேலே போட்ட நெருப்பு என் பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்லட்டும். ஆவியானவரே, என் கணவர் மேலே கடந்து செல்லட்டும், ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் கடந்து செல்லட்டும். அப்போதான் சபை ஆசீர்வாதமாக இருக்கும். சபை ஆசீர்வாதமாக இருந்தால் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேசம் நல்லா இல்லைன்னா காரணம் என்ன? சபை நன்றாக இல்லை. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுங்கப்பா. ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்துட்டீங்க. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஆண்டவரே, தண்ணீர் முழுக்கினால் ரட்சித்தீர், பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினால் என்னை ரட்சித்தீர். ஆண்டவரே, இன்னும் ஒரு ஞானஸ்நானம் கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா என்ன சொன்னாங்க? எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திரு, நீ சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவாய். ஆண்டவரே, பரிசுத்த ஆவிக்குள்ள ஒரு ஞானஸ்நானம். யோவான் சொல்லும் போது, உங்களை கர்த்தர், நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார்,
அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்ப்பதற்கோ சுமப்பதற்கோ நான் பாத்திரன் அல்ல. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நான் இந்த பூமியிலிருந்து உண்டானவன், அவர் உன்னதத்திலிருந்து வருகிறவர். அவர் எல்லாரிலும் மேன்மையானவர், எல்லாரிலும் மேலானவர். நான் பாத்திரன் அல்ல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதற்காக ஆண்டவர் வந்தார். ஆவியானவர் சொல்லும் போதே பூமியின் மேல், நான் நினச்சி பார்க்கல, ஆண்டவர் வார்த்தை வருகிறது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்காக ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் 1 தீமோத்தேயு 1:15. 1 தீமோத்தேயு 1:15. எல்லாரும் எடுத்துட்டீங்களாப்பா? பேஜ் நம்பர் சொல்லிடுங்க சிஸ்டர், தெரியாதவங்களும் எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துட்டீங்களாப்பா? 12லேருந்தே வாசிங்கப்பா. 12:13 வாசிங்க. 1 தீமோத்தேயு ஓகே சிஸ்டர். பாவிகளையாக நம்மை ரட்சிக்கும்படியாக தேவன் உலகத்தில் வந்தார். அதில் அவர் பவுலையா சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி, ஹல்லேலூயா, இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை நான் சோதரிக்கிறேன். ஆண்டவர் நம்மளை எப்படி எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார்? உண்மையுள்ளவள், ஹல்லேலூயா, என் பிள்ளை உண்மையாக இருப்பா. ஆண்டவர் நம்மளை நம்புகிறாரு. என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினான். என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினான். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், முன்னே நான், அடுத்த வசனம் வாசிங்கப்பா. முன்னே எப்படிப்பட்டவனா இருந்தானா? முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால், ஹல்லேலூயா, அவன் சொல்றான், நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் அவிசுவாசத்தினால. முன்னே நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? தூஷிக்கிறவனா, துன்பப்படுத்துகிறவனா, கொடுமை செய்கிறவனா, தேவனுடைய சபையை பாழாக்குகிறவனா, ஒரு பரிசுத்தமான கொலை செய்கிறவனா நான் இருந்தேன். ஆனால் நான் தெரிஞ்சு செய்யலை, அறியாமல் செஞ்சேன். ஆனால் கர்த்தரிடத்தில் அதனால் இரக்கம் பெற்றேன். ஆனால் நம்ம தெரிஞ்சு எத்தனையோ தடவை செஞ்சிடறோம் இல்லையா? அறியாமல் செஞ்சாராம். தேவனிடத்தில் இரக்கம் பெற்ற சந்ததியாக தான் நம்ம வந்திருக்கிறோம். பேதுரு சொல்லும்போது சொல்லுவார், முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ நீங்கள் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். எல்லாம் அவருடைய கிருபை. அடுத்து தொடர்ந்து அந்த வசனம் வாசிங்க. அறியாமல் செஞ்சேன், நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட, ஹல்லேலூயா, என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா. பவுலையா சொல்றாரு, நம்முடைய கர்த்தருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் அவருடைய கிருபை 100% பரிபூரணமாய் பெருகிற்று, பரிபூரணமாய் பெருகிற்று. யோவான் சொல்லும்போது சொல்லுவார், அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் எவ்வளோ தன்னை தாழ்த்துறா தெரியுமா? நான் பிரதான பாவி, நான் பிரதான பாவி, பாவிகளாகி என்னை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். என்ன பாருங்க, என்ன அவ்வளோ திருஷ்டாந்தப்படுத்துகிறார்.
அதாவது அவர் சொல்கிறாரு, நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல், அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்க போகிறவங்கனாலும் சரி, இப்போ இருக்கிறவங்கனாலும் சரி, எல்லாருலேயும் நான் தான் பிரதான பாவி, நான் தான் பயங்கரமான பாவி அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ரட்சித்தார். பார்த்தீங்களா? உங்களை ரட்சிக்க மாட்டாரா? அவர் கேட்குறாரு, இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படியாக நான் இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பிரதான பாவியாகிய என்னிடத்திலே அவர் எல்லா நீடிய பொறுமையை காண்பித்தார். இல்லைனா பவுலையா பண்ணின சேட்டைக்கெல்லாம் உடனே அடிச்சிருந்தா அவர் இல்லாமல் போயிருப்பார் இல்லையா? அவர் எவ்வளவு நீடிய பொறுமையை காண்பித்தார். அதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என்னையவே ரட்சித்துட்டார் இல்லையா? நான் எவ்வளோ பெரிய பாவி, அப்போ நீங்கள் உங்களை ரட்சிக்க மாட்டாரா? அவர் கேட்குறாரு. அவர் பிரதான பாவி, நான் பிறக்க போகிறவங்க யாருனாலும் சரி, அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் சொல்லுவாராம், ஹே என்னையவே ரட்சித்துட்டாரு, உன்னை ரட்சிக்க மாட்டாரா? ரட்சிப்பார்ப்பா. என்கிட்ட எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு நான் இரக்கம் பெற்றேன், அவருடைய கிருபை என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிட்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் யாருக்கு மகிமை உண்டாவது? அந்த ரட்சித்த தேவன் பேர் என்ன தெரியுமா? அவர் நித்தியமாய் இருக்கிற தேவன், அழிவில்லாமை உள்ள தேவன், அதரிசனம் உள்ள ராஜன். அந்த வசனத்தை வாசிங்க, அருமையான வார்த்தை. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஹல்லேலூயா, அவருக்கு நான் மகிமையை செலுத்துறேன். என்னை ரட்சித்த நித்தியமான தேவன், என்னை ரட்சித்த அந்த அழிவில்லாத தேவன், அதரிசனமுள்ள ராஜன், தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். இந்த மனுஷனை எப்படி ஆண்டவர் தலைகளாய் மாற்றி போட்டார் ஐயா. சபையை பாழாக்கி கொண்டிருந்த ஒரு மனிதன் சபையை கட்டுகிற தேவ மனிதனாய் சொல்றான்னு சொல்ற கூட பிடிக்கல, சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கற்ப வேதனைப்பட்டு படிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தாரையா. அவர் சொல்றாரு, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கிறிஸ்து இயேசுவினுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே நான் தரித்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ படித்த மேதாவி. அவர் சொல்கிறாரு, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதுவுமே எனக்கு மேன்மை இல்லை. அவருடைய சிலுவையை பார்க்கும்போது என் படிப்போ, என் குடும்ப பெருமையோ, என் அந்தஸ்தோ, என் ஜாதி பெருமையோ, நான் எங்கள் அப்பா பெரிய கப்பல், எத்தனையோ கப்பல்களுக்கு சொந்தக்காரர், எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல கூட அப்புறம் அவர் சொல்லவே இல்லை. நான் கேள்விப்பட்டேன், அண்ணன் மூலமாக அகஸ்டின் ஜெயக்குமார் என்ன சொன்னாங்க, அவங்க அப்பா பெரிய எத்தனையோ கப்பல்களுக்கு சொந்தக்காரரான். ஆனால் நம்மளாக இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல கூட நம்ம சொல்லிடுவோம், எங்கள் அப்பா பெரிய பணக்காரங்க, இவங்களோட ஒன்றுமே சொல்லலை. திரண்டு ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீறுப்பினும் குரிசை நோக்கி பார்க்க எனக்கு, குரிசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கீரி ஸ்ரீசுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சென்னி வீலா கை காணின்று சிந்துததோ துயரோடன்பு, மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே ஏங்கும் காணி, எந்நாளிலுமே ஏங்கும் காணி. விந்தை கீரி ஸ்ரீசுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை,
முந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பவுலையா பற்றி சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பவுலையா யாரை பார்த்தாலும் விட மாட்டார். ரோமாபுரி சிறைச்சாலே நினைக்கிறேன், கட்டப்பட்ட நிலைமையில் முதிர் வயதில் அந்த தேவ மனுஷன் இருக்கிறார். ஒனேசிமு பிளேமோன்கிற ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் இருக்கிற ஒரு மனிதன், வேலை செய்து கொண்டிருக்கிற மனிதன், வாலிபன். ஏதோ ஒரு பொருள் அவன் திருடிட்டான் போல. ஸோ இவன் அதனால் அவன் கடத்தப்பட்டு ரோமாபுரி சிறைச்சாலையில் வருகிறான். அந்த இடத்திலே பவுலையாவுக்கு உதவியாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஏதாயிலும் கடன்பட்டது உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக்கொள்ளுங்க. அவனை பிரியமான சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறேன்னு சொல்லி அதை வாசிக்கும்போது நான் அதை சொல்லணும்னு நான் நினைக்கல, சொல்ல வந்துச்சு. ஏசப்பா எனக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு திருடனான ஒனேசிமு பின்னாடி ஒரு பெரிய சபைக்கு ஊழியக்காரராக வந்ததா சரித்திரம் கூறுகிறது நான் நினைக்கிறேன். ஒரு புக்கை நான் வாசித்தம்போது நான் கேள்விப்பட்டேன், இப்போயும் வாசித்தது. அதனால் யாரையுமே அவர் விட மாட்டார். அவர் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. நம் மூலமாக அநேகர் ஆண்டவரண்டை ஈர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னை நெருக்கி ஏவுகிறது. நான் ஒன்றிலும் விற்கப்பட்டு போகாமல் ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்பதற்கு அவர் சொல்கிறாரு, ஜீவனாலும் சரி சாவுனாலும் சரி என் சரீரத்தின் மூலம் அவர் மகிமைப்படணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவுக்காக வாழ ஒப்பு கொடுப்போமா? இந்த பவுலையாவை போல அவர் சொல்கிறாரு, அவரிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் இடத்துல பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ஃபார்முலா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ரெண்டாவதாக ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்னா, ஒரு மூன்று காரியம். ரெண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எல்லாரும் எடுத்துட்டீங்களாப்பா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். வாசிப்பா, வாசிங்க பாப்பா, என்னோட வாசிங்க. இல்லை, அந்த வசனத்தை என்னோட வாசிப்பாப்பா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. முதல் வசனம், முதல் 2 வசனம். அவர் 19:1-2. அவர் எரிகோவில், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வாசிப்போம். எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாக நடந்து போகையில், சாமி எரிகோவுக்குள்ளே பிரவேசித்து அது வழியாக நடந்து போகிறாங்க. அப்போ ஆயக்காரருக்கு தலைவன், டேக்ஸ் கலெக்டர், ஐஸ்வர்யமானவன், பணக்காரன், சகேயி என்னப்பட்ட ஒரு மனிதன், சாமி திரள் கூட்டமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்குள்ள ஒரு ஆசை, ஏசப்பா எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க என்ன செஞ்சானா, வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஷார்ட்டாக இருந்ததுனால அவன் ஜனக்கூட்டத்தில் அவனை என்ன செய்ய, சாரி ஏசப்பாவை பார்க்க முடியாதேன்னு சொல்லிட்டு அவரை பார்க்கணும்னு சொல்லி முன்னாக ஓடி, அந்த கூட்டத்திற்கு முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் என்ன செய்கிறான், ஏறிட்டான். ஏறின உடனே ஏசப்பா அந்த காட்டத்தி மரத்து பக்கத்தில் வந்த உடனே என்ன, அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு ஆண்டவர் என்ன கூப்பிட்டாரு, ஆண்டவர் பேர் சொன்னான். அவன் சொல்லலை. அவருக்கு உங்கள் பேர் தெரியுமா? இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் எனக்கு வேணால் தெரியாது, ஏன்னா ஏசப்பாவுக்கு உங்கள் பேர் தெரியும். ஹல்லேலூயா. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது,
உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன்னை அறிந்திருக்கிறவர் அப்பா, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர். நீ பயப்படாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், யூ ஆர் மைன், நீ என்னுடையவள், நீ எனக்கு சொந்தம். அந்த இடத்துல வந்த உடனே ஏசப்பா ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த இடத்த அண்ணாந்து பார்த்து எப்படி கூப்பிட்டாரு, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ பார்க்கணுன்னு தானே விரும்புகிறேன், நான் உன் வீட்டுக்கே வந்துடுறேன்னு தங்கும்படி கர்த்தர் உள்ள போறார். ஹல்லேலூயா. அவனும் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவர் வேற ஒண்ணுமே சொல்ல, நீ பாவி அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, எதுவுமே ஒரு கான்வர்சேஷன் ஒன்றுமே நடக்கலை. ஜஸ்ட் ஆண்டவரை பார்க்கறதுக்கு அவன் எடுத்த முயற்சிகள். அது மாதிரி நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வார்த்தை எல்லாம் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா. இப்பொழுது சகையு ஆண்டவரை அழைத்து கொண்டு போகிறான். மற்றவங்க அதை பார்க்குறாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறான்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. மற்றவங்க நம்மளை பாவின்னு சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் பாவின்னு பார்க்கல. பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுனை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாமல் ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை நாமல் ஆமேன் ஆமேன் ஆமேன். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆமென். என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்று குறையாதது. ஆமென். இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வெளியே இருந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா இப்போ ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம பாவி நம்ம மோசமானவங்க, நம்மளை ஏசப்பா இப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி, இந்த பாட்டை இன்னொரு தடவை பாடேம்மா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு நான் சும்மா பாடிக்கிட்டு இருந்தேன், பாவி என்றுனே தள்ளவே மாட்டாருன்னு நான் என்ன சும்மா பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. அவங்க சாக போகிற கடைசி கட்டத்தில் அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து அம்மாவை கவனிச்சிக்கோன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபோன் போட்டாங்க. ஆனால் எனக்கு தோணிருச்சு, அப்பா ஏசப்பாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வார்த்தையை தான் சொன்னேன். அப்பா நீங்கள் வந்து பாவி கிடையாது, நீங்கள் பரிசுத்தவான், ஏசப்பா ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான், பொல்லாங்கன் உங்களை தொட முடியாதப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன என் வாயில் ஒரு வார்த்தையை கொடுத்தாரோ அதை நான் சொன்னேன். கர்த்தர் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க எங்கள் அப்பாவுக்கு கிருபை செஞ்சாங்க. எங்கள் அப்பாவுக்கு முழுக்க இந்துவிலேருந்து வந்தவங்க முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கும்படி நான் அப்பாட்ட எங்கள் அம்மாட்டையே தம்பிகிட்டே நான்லாம் சொல்லவே இல்லை. கூட்டிகிட்டு போய் அப்பாட்ட அது என்னன்னு சொல்லி நான் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு, என்னுடைய தகப்பன் எனக்காக தலையில், எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர், தலையில் ஒரு வெங்காயம்லாம் மூட மாதிரி சம்மந்திட்டு வருவாங்க பிள்ளை மேலே பாசத்தில். எல்லாருடைய தகப்பனும் அப்படி தான், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ரேஷன் கடையில் போய் சீனி வாங்கிட்டு வருவாங்க. ஏன்பா இப்படிலாம் கஷ்டப்படுறீங்க? அம்மா அப்பா உயிரோடு இருக்க போகிறவங்க தானம்மா உனக்கு வாங்கி தர முடியும், அப்புறம் எப்படி யாருமா உனக்கு வாங்கி தருவா அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நான் அப்பாவை கரெக்டான நேரத்தில் நான் எங்கள் அம்மா கூட கேட்டாங்க, என்ன பாப்பா இவ்வளோ, எங்கள் அம்மாவோ தம்பியோ இல்லாத நேரம் ஆண்டவருடைய அன்பை பற்றி நான் ஆழமாக சொல்லி கொண்டு இருந்தேன். ரட்சிப்பை பற்றி ஒரு எப்படிலாம் முக்கியமானதெல்லாம் அப்பாட்ட நான் தனியாக படுத்து பக்கத்தில் அப்பா படுத்த படுக்கையாக இருந்தாங்க. ஆண்டவருடைய அன்பை பற்றி நான் சொல்லி கொண்டு இருந்தேன். அப்பா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, இதோ கிரீடம்லாம் தெரியுதுமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது புரியலை. ஆனால் ஆவியானவர் நிச்சயமாக நான் நம்புகிறேன்,
அப்பா நித்தியத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. மறுமைக்குள்ளே நம்ம கணவரோ நம்ம பிள்ளைங்களோ கைவிடப்பட்ட நிலைமையில், பாப்பா நீ மட்டும் ஏசப்பா கிட்ட போயிட்டியே, என் கணவர் என்னை பார்த்து சொல்லக்கூடாது, பாப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியே சொல்லக்கூடாது, என் பிள்ளை சொல்லக்கூடாது, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. வலுவாதபடி காக்க வல்லமையுள்ளவர். அந்த யூதா எழுதும்போது சொல்கிறார், ஒரே அதிகாரம் தான், கடைசி வசனம், பவர்ஃபுல் வேர்ட், பவர்ஃபுல் அண்ட் மைட்டி வேர்ட். அது யாருன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா கூட பிறந்த சகோதரன் ஐயா. அவர் சொல்றாரு, வலுவாதபடி காக்க வல்லமையுள்ளவர், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லமையுள்ளவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவருக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக ஆமேன் சொல்லி முடிக்கிறார். அவர் உயிரோடு இருந்தபோது அவங்களை பரியாசம் பண்ணின சகோதரர்கள், நான் ஆண்டவர்கிட்ட போகும்போது மேல் வீட்டில் கூடி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், வல்லமையாய் கர்த்தருக்காக எழுதி பிரகாசித்தார்கள். ஒரே அதிகாரம் தான், அதில் அத்தனையும் அவர் அவ்வளோ வல்லமையான அதிகாரம். எவ்வளோ வேர்டு ஆண்டவரை பற்றி சொல்கிறார் பார்த்தீங்களா? நீ மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமாய் காணப்படக்கூடாது, உலகத்தை கலக்குகிற நட்சத்திரமாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். நீ இருக்கிற இடம் கர்த்தருடைய இடமாய் மாற வேண்டும். 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, திரள் கூட்ட ஜனங்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன சொன்னான்? அடுத்த வசனம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? லூக்கா 19 சகேயு நின்று அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சகேயு நம்மால் நிற்கிறாரு. நின்றுட்டு சாமியை நோக்கி சொல்கிறாரு, கர்த்தரை நோக்கி, ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? உன் வாழ்க்கையை பற்றி எதுவுமே சொல்லலை. நான் அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட என் கை பிடித்து நடக்க ஆரம்பிச்சிட்டார்னா என் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் உண்டாகும். ஆண்டவரே என் பிள்ளைய கைப்பிடிங்க ஆண்டவரே. எப்பிராயுமே நான் கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் என்னை உங்களை இழுத்திருக்கிறார் ஐயா. அப்படி அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். என்னை இழுத்துக் கொண்டது காருணியம், என் அழைப்பு காருணியம். காருணியம்னா என்னையா? அன்பு, பாசம், தயவு, அதாவது எப்படி சொல்றது, பட்சமாய் பேசினான், எல்லாம் கலந்த கலவை, இரக்கம், உருக்கமான இரக்கம், தயவு, அழைப்பே காருணியம் தான். நம்மளை விட எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்கப்பா, எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட போகாமல் போயிட்டாங்க, கடைசி நிமிஷம் கூட அவங்களுக்கு ஆண்டவரை தெரியல. ஆனால் நம்ம உண்ணா நம்பர் துரோகி, வார்த்தையினாலும் செய்கையினாலும் எத்தனை முறை ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை முறை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ தீர்ப்பானதை நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. நம்மிடத்தில் ஆண்டவர் அழைத்து கொண்டு வருவார். ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமா நீங்களும் நானும் நடக்கும் பொழுது உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டாங்கப்பா, அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வீட்டில் உள்ள யாவருக்கும் நீ வெளிச்சம் கொடுக்கிற மகள், நீ இஸ்ரவேலில் தாயாக எழுப்ப வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கெட்ட வார்த்தை ஒன்று கூட உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாதப்பா. செத்து போறேங்கிறத சொல்லிடாதீங்க ஒரு நாள். எந்த சூழ்நிலையிலும் பரவாயில்ல, நீ என்ன புறக்கணிச்சா பரவாயில்ல, நீ தானே புறக்கணிக்கிற. ஆண்டவரா புறக்கணிச்சேன்னு சொன்னாரா? மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டேன்னா பரலோகத்தால் நீ அக்செப்ட் பண்ணப்பட்டுட்டேன்னு நான் நினச்சிக்கோங்க. மனுஷன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பரலோகம் அந்த நேரத்தில் ரெக்கக்னைஸ் பண்ணுது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அந்த பாதையில் கடந்து வந்தார் ஐயா. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம்.
அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கம்மா. அப்படியா? சரி, நான் சொல்கிறேன், வீடு கட்டுகிறவர்கள் அவரும் அந்த பாதையில் கடந்து வந்தார். அதை நீ நினச்சி பாரு. உனக்காக தேவன் அசட்டை பண்ணப்பட்டார், எனக்காகவும் உனக்காகவும். உன்னை மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அநேகர் அவரை கண்டு பிரமிப்படைந்தார்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பூரண அழகுள்ளவர், பூரண சௌந்தரியம் உள்ளவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் அழகை இழந்தார். எனக்காக உங்களுக்காகவும் தரித்திரரானார். மகிமையை துறந்தார். பரலோக மகிமையை துறந்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அதிலையும் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மரண பரியந்த தம்மை தாழ்த்தினார். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சகேயு சொல்கிறாரு, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதிய இப்போ 50 லட்சம் எனக்கு இருக்குண்ணா, 25 லட்சத்தை நான் ஏழைகளுக்கு நான் கொடுத்துட்றேன் ஆண்டவரே. நான் யார்ட்டையாவது அநியாயமாக நான் வாங்கியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் நாளத்தனையாக அதை திரும்ப செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். சாமி அவனுக்கு கைகோர்த்து நடக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார் ஐயா. ஏனோக் வாக்ட் வித் காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானா, 2 பேர் கைகோர்த்து நடப்பாங்களாம் டெய்லி. நான் ஒரு நாள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே அவன் காணப்படாமற் போனான். எவ்வளோ உன்னதமான அனுபவம். இந்த அனுபவம் நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. அவன் ஒரு குடும்பஸ்தன், குடும்பத்திலேயே அவன் பிரியமா குழந்தை குட்டியை பெற்றவன் தான். அதோடு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவன். வாழ முடியும், தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஆண்டவரே, சகை வீட்டில் தங்கும்படி உள்ளே போனீங்களே, இன்னைக்கு நீங்கள் என் கூட வாங்க ஆண்டவரே. என் வீட்டில் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். ஆண்டவர் ஒரு மனம் திரும்புதலை நம்மிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். நம் வீட்டிலே தங்கும்படி விரும்புகிறார். தேவகுமாரன் வந்தது எதற்காக தெரியுமா? என் உள்ளத்திலே தங்கும்படியாக, அந்த இழந்து போன ஆதி மேன்மையை திரும்ப கொண்டு வரும்படியாக, இழந்து போன அந்த பிரசன்னத்தை திரும்ப நம் வாழ்க்கையிலே கொண்டு வரும்படியாக, இழந்து போன மகிமையை என் வாழ்க்கையிலே திரும்ப கொண்டு வரும்படியாக தேவகுமாரன் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவரே, சகையை வீட்டிலே தங்கும்படி உள்ளே போனவரே, என் கையை பிடித்து நான் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்களும் உள்ளே வாங்க ஆண்டவரே. மகிமையின் ராஜா என் குடும்பத்திற்குள்ளே உள்ள பிரவேசிங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் தங்குங்க ஆண்டவரே. வெளிப்படுத்தல விசேஷத்தில் ஒரு வசனம் வரும், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். இதோ மனுஷரின் மத்தியில் ஒரு பாட்டு இருக்குல்ல பிரதர், அது பாடுங்க, 2 வரி பாடுங்க. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. தேவன் தாபரிக்கும் சலமே தம் விளக்கும் அவரே. ஆமென் ஆமென். ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதி அவரே. நாளே தம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதி அவரே. இதோ மனுஷர் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே. இதோ மனுஷர் மத்தி தேவாதி தேவனே
வாசம் செய்கின்றாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தார் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தார் மத்தியிலா. தேவன் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவை துடைக்கிறாரே. இதோ மனுஷர் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். நம்ம வீட்டில் ஆண்டவர் வரப்போறார். நம்ம வீட்டில் நம்ம கூட போகும்போது ஏசப்பாவும் தங்கும்படி உள்ளே வரப்போறாரு. நம்ம குடும்பத்தில் மாற்றம் வரப்போகுது. நம்ம பிள்ளைங்க மனம் திரும்பாத பிள்ளைங்க மனம் திரும்ப போகிறாங்க. மனம் திரும்பாத மனைவிமார்கள், மனம் திரும்பாத கணவன்மார்கள் நம்ம சொல்லி சொல்லி கேட்க மாட்டாங்கப்பா. ஆண்டவர் என்னவுமே சொல்லலை, கூட போனார். ஐயா ஆண்டவரே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டவரே, என் வீட்டில் தங்கணும். ஆண்டவரே, இந்த ஒரு வார்த்தை சகையை பார்த்து சொன்னீங்களே, எங்களை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே. அவர் தங்கும்படி உள்ளே போனார், தங்கும்படி உள்ளே போனார். நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு வரப்போறார். ஆவியானவர் மாற்றங்களை உண்டு பண்ண விரும்புகிறார். எனக்கு ஆசை, ஆண்டவரே என்னை மாற்றும், ரெண்டாவது என் பிள்ளைகளை மாற்றும், கணவரை மாற்றும், சபையை மாற்றும். நான் மாறணும் ஆண்டவரே. இதெல்லாம் நான் மாறணுமோ, என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும், வந்த வண்ணமாக அல்ல. நான் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு 5 நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எதற்காக தேவன் வந்தார்? இல்லை 3வது. ஆமென். உலகத்தை வாசிங்க பாப்பா. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பலப்பா. அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படியாக தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினார். இப்போ அடியாளை ஏன் இந்த குடும்பத்தில் அனுப்பியிருக்கிறாரு? ஏன் மூலமாக இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஒரு முகாந்திரம் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாருன்னா அந்த ரட்சிக்கப்படாத குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய தீர்மானம். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிங்க? ஏன் என் கணவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாமே, என் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாமே, ஓய்ங்கிற கொஸ்டின் வரலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்றார், ஏன் சகை தானே வந்தான், அவங்க மனைவி பிள்ளைங்க யாரும் வந்தாங்களா? வரவே இல்லை. நான் ஒரு மனிதன் வந்தான், அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஐயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஒரு தொடுதல் போதும் ஐயா, ஒரே ஒரு தொடுதல். அடரே என்ன தொடுங்க ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசியின் உதடுகளை தொட்டீங்களே ஆண்டவரே. தொட்ட போது கதறினான், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே ஐயா. ஒரு பரிசுத்த அக்கினி என் உதடுகளை இந்த இரவு நேரத்தில் தொடட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் மனம் பதறி தவறான வார்த்தையை நாங்கள் பேசிடக்கூடாது ஆண்டவரே. யாரையுமே டக்கு டக்குன்னு, இப்போ என் கணவர் ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாமல் ஏதோ செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உங்களுக்கு இது கிடைக்கக்கூடாது அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் அடியும் வாங்கியிருக்கேன். அதுலேருந்து நான் என் பிள்ளைங்க சேட்டை பண்ணாலும் சரி, சரி கர்த்தர் உன்னை ரட்சிப்பார், சும்மா விடமாட்டார் ஆண்டவர் உன்னை அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸு நானும் சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கண்டிப்பாக தொடுவார். பேலியாளின் பிள்ளைகள் வளர்க்கப்படக்கூடாது. ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள், பாஸ்டருடைய பிள்ளைங்க. ஆனால் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆனால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ தேவ சந்நிதியிலே வளர்ந்தான், கர்த்தருடைய சமூகத்திலே அந்த பிள்ளையாண்டான் பணிந்து கொண்டான் ஐயா.
பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்கப்படணும். குழந்தைகளாக இருக்கும் பொழுதே ஆண்டவரே என் பிள்ளைங்களை தொடுங்க ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் என்னையும் இன்னும் ஒரு விஷயம் தொடுங்க ஆண்டவரே, இரண்டாம் விஷயம் தொடுங்க ஆண்டவரே, இன்னும் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10-11. இயேசு அதில் முதல் வசனம் வாசிங்க சிஸ்டர் ஃபர்ஸ்ட். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். அவர் உட்கார்ந்து ஏசப்பா ஒலிவ மலைக்கு போகிறாங்க. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வராங்க. ஏசப்பா அவர்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து ஏசப்பா டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விபச்சாரத்தில் கண்டெடுக்கப்பட்ட உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு நல்ல வேளை ஆண்டவட்டே கொண்டு வந்தாங்க. அவள் தப்பிச்சா. ஹல்லேலூயா. என்னை கொண்டு வந்து நம்மளை அந்த இடத்துல நினச்சி பாருங்களேன். நம்ம கல்லறிய வேண்டிய ஒரு பிளேஸில் தான் நம்மளும் நீங்களும் நானும் இந்த உலகம் இருக்குது இல்லையா? சின்ன தப்பு பண்ணாலும் கல்லறிய ரெடியாக இருக்காங்க. ஏசப்பாவே கல்லறியும்படி தூக்கி எடுத்தாங்கல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்போது ஆபிரகாமை பார்க்கல நீர் பெரியவரோ? அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடனே அவர் மேலே எரியும்படி என்ன செஞ்சிட்டாங்களா? கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னா பிதாவுக்கு சமானமாய் உன்னை நீ உயர்த்துறியோன்னு சொல்லி அப்போ ஒரு கல்லறியை ரெடியாக எடுத்துட்டாங்க. நம்மளை சும்மா விடுவாங்களா? அதான் ஆண்டவர் சொல்வார், பச்சை மரத்துக்கே இப்படி செஞ்சால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் சொல்லுவார். அப்போ அந்த சிறியை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அடுத்து வாசிங்க. நீங்கள் வாசிக்கிறீங்களா? வாசிக்கிங்களா? வாசிங்க. மூணாவது வசனம் வாசிங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை வந்து என்ன வராங்க, அவர் குற்றம் சாட்டணும்னு சொல்லிட்டு வராங்க. ஆண்டவர் கல்லெறிஞ்சி, அதாவது ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு தெரியும் அவங்களுக்கு, அவரை குற்றம் சாட்டணும்னு சொல்லிட்டு வராங்க வேத பாரகர் பரிசேயனும். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏதாவது பதில் சொன்னாரா? பதில் சொல்லவே இல்லை. ஏசப்பா குனிஞ்சி விரல்னால தரையில் எழுதிக்கிட்டே இருக்காரு. திருப்பியும் அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, போதகரை என்ன சொல்கிறீன்னு. ஒன்றுமே பதில் சொல்லலை. திருப்பி எழுதிக்கிட்டே இருக்காரு. திருப்பி ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து ஒன்று சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருப்பார். பார்த்தா திரும்பி பார்ப்பார் ஆண்டவர், ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. என மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். ஒரே வார்த்தை தான். ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்தை குத்துகிற வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமையுள்ள வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு ஒன்றை போதிப்பவன் யார்? ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் திரும்பி பார்ப்பார், நிமிர்ந்து பார்ப்பார். ஸ்திரீ மட்டும் நடுவே நின்றாள், தன்னந்தனியாக நிற்கிறான். ஸ்திரியே, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? தீர்க்கல ஆண்டவரே. நடுநடுங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ ஆண்டவர் சொன்னார், மகளே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலை, ஆனால் நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீரே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீரே. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சீங்க, என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க.
இனி விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டாரையா. சத்துருவின் கையில் நம்மை ஒப்புக்கொடாத கர்த்தர், நம்முடைய பாதங்களை விசாலத்திலே நிறுத்தின கர்த்தர், பாவிகளாகி நம்மை ரட்சிக்கும்படியாக உலகத்திலே வந்தார். கெட்டுப்போன நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். என்னையும் உங்களையும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல ஆண்டவர். அதற்காக அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் ஐயா. அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவர், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடைய கர்த்தர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம் ராஜா. அடியாளின் குடும்பத்திலும் குருவானவர் குடும்பத்திலும் உதவி குருவானவர் மூப்பர்கள் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்திலும் கடலூர் சபை வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்திலும் ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. சகை குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டானதே, அந்த குடும்பத்தில் தங்கும்படி உள்ளே போனீங்களே ஏசப்பா. எங்கள் குடும்பத்தில் இந்த இரவு நீங்கள் வந்து தங்கணும் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அன்றே மகிமையின் ராஜாவாய் மகிமையான தேவ தூதர்களோடு எங்கள் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உட்பிரவேசிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத இருளின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. பரிசுத்த தேவ தூதர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இறங்குவார்களாக, இறங்குவார்களாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. மரணத்தை ஜெயித்த கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை பரிசுத்த ஆவியானவர் சகைவின் வாழ்க்கையிலே அருளி செஞ்சீங்களே, அந்த குடும்பத்தில் அருளி செஞ்சீங்களே, ஒரு தேவ மனுஷனா மாற்றினீங்களே. எங்களையும் நீங்க மாற்ற சர்வ வல்லமையில தேவனா இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசையாய் உடைய அபிஷேகத்தினாலே எங்களை இரவு நேரத்தில் முத்திரையிடுவீராக. பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் அணிவீராக. உடைய அபிஷேகத்தினாலே எல்லா நுகங்களும் முறிந்து போகட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பீராக. இருளடைந்த குடும்பங்களிலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு வெளிச்சம் தர வந்தவர், எங்கள் கால்களை சமாதானத்தின் வழிகளை நடத்த வந்தவர், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் எங்கள் குடும்பத்தை சந்திக்கட்டும், எங்களை சந்திக்கட்டும். என் தேவன் தம்முடைய கிருபையினால் எங்களை சந்திப்பீராக. யாபோ காற்றின் கரையிலே யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அவன் வாழ்க்கையிலே ஒரு தொடுதல் உண்டானது. ஒரு பெனியேலை ஆண்டவரே காணும்படி கிருபை செய்தவரே, முகமுகமாய் தரிசனமானீரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் தரிசனமாவீராக. அவன் பெனியேலை கடந்து போகையிலே சூரியன் உதயம் ஆயிற்று. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சூரிய உதயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு விடியற் காலம் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் விடியற் காலத்தை வைத்திருக்கிறீர். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல. ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும்.
விடியற் காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு விடியற் காலம் உண்டாகட்டும். பிள்ளைகள் குடும்பத்திலே வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா கொந்தளிப்பையும் அமர்த்துகிற கர்த்தர், அலைகளை அடங்க செய்கிற கர்த்தர், நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு யோசுவாவின் குடும்பத்தை போல எங்கள் குடும்பத்தை, கொர்நேலியுவின் குடும்பத்தை போல தேவனுக்கு சாட்சியாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறதற்காய் ஆவியானவர் கிருபை செய்ய போறீங்க. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் ஏசப்பா. இதனால் ஏற்பட்ட சகல கனத்தையும் துதியையும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவருடைய கிருபையை எண்ணி பார்த்து இந்த நாட்களிலே, இந்த நாளிலேயும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தவும், அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நம்மை நாம் அர்ப்பணம் செய்யவும், தேவன் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவர் நாம் நன்றி செலுத்துவோம், ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலேயும் கூட நம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் கூடி வரவும், உம்மை ஆராதிக்கும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், பாடல்கள் மூலமாக, ஜெபங்களின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். கொடான்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தம்முடைய ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காய் கொடான்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட கேட்ட நம்முடைய வார்த்தைக்காக கொடான்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரத்தத்தின் மூலமான மீட்பை, ரட்சிப்பை நாங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய பாவங்களை பாராத சுத்த கண்ணர், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தகப்பனே நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறீர், அங்கீகரிக்கிறீர். அதற்காக கொடான்குடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மனிதனை பேர்பட்ட பாவியாக இருந்தாலும் கூட தகப்பனே, என்னிடத்தில் வருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் தாமே. தகப்பனே, அன்று உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட பெண்மணியிடத்திலேயும் ஆண்டவர் மன்னித்து தகப்பனே மறுவாழ்வு நீர் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் எடுத்து நிலைநிறுத்தி அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலே கூட தியானிக்கு கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காய் கொடானகுடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களிலேயும் காணப்பட்ட குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. தெய்வீகத்தினாலே, தெய்வீக அன்பினாலே நாங்கள் ஒவ்வொரு நிரப்பப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, உம்மை எப்பொழுது நாங்கள் பறைசாட்சியுள்ள மக்களாய் காணப்பட ஆண்டவர் தாம் எங்களிடத்தில் நீ பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதில் இந்த நாட்கள் கிருபையின் காலங்கள், தவணையின் காலங்களை நாங்கள் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்களும் ஆயத்தப்படவும், எங்களுடைய குடும்பம் ஆயத்தமாயிருக்கவும், எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய தேசமும் உம்மை சந்திப்பதற்கு அகிலுலக தேசம் ஆயத்தமாய் காணப்பட எங்களை ஒரு கருவியாய் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பாவம் மன்னிப்பு நிச்சயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்கள் காணப்பட ஆவியானவர்களுக்கு நீர் கிருபை தாரும். இந்த கூடுகையில, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் அனைவரையும் நம்முடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையானவைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். இந்த வேளையில் எங்களை நாங்கள் அர்ப்பணித்ததுக்கு வண்ணமாக நாங்கள் படைத்த காணிக்கைகளை எங்களையும் ஆவியானவரை ஏற்றங்கிருத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. 1000 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயே கூட எங்கள் மத்தியில் அழைத்து வந்த நம்முடைய ஊழியக்காரிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி குடும்பத்தினருக்காய் ஸ்தோத்திரம். நீரை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் தம்னே. நேற்று தினத்திலே, இந்த நேரத்திலேயும் கூட நம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக கொடானகுடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் தம்னே நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வசனத்தின் கொண்டு நாங்கள் எங்களுடைய இருதயத்தை நிரப்பத்தக்கதான நல்ல கிருபையை தந்தீரை கொடானகுடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் தாமே. உடைய வசனத்தின்படி நாங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்கத்தக்கதான பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சுவாமி தம்னே நம்முடைய அடியாருக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஊழியத்தை நிறைவேற்றியவர்கள் அடியாருக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தார்கள் பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய தேவைகள், விருப்பங்கள், வாஞ்சைகளை, குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீரை நன்மையாய் தம்முடைய எல்லா காரியங்களையும் சந்தித்து கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இன்னுமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலையும் எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் தந்த வெளியிடத்தில் வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். போகையிலையும் வருகையிலையும் கர்த்தர் கூடவே இருந்து பாதுகாப்பை தந்த வெளியிடத்தில் வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அடிவர் செய்கிறதான ஆசிரியர் பணிக்காய் நன்றி செலுத்துகிறோம். போகையிலும் வருகையிலும் கர்த்தர் கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். துணைவருக்காய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கெல்லாம் அழைத்து செல்கிறீரோ
எங்கெல்லாம் இன்னும் அதிகமாக இப்படி நாம மகிமைப்பட ஆண்டவர் தாமே இவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இப்படி வல்ல நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது தோப்பனே இரவுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். இரவின் பயன்களுக்கு தீமையான காரியங்களுக்கும் கெட்ட கனவுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும். அயர்ந்த இழைப்பாறுதலை தாரும். உச்சித்தமானால் புதிய நாளை கண்டு ஸ்தோத்திரித்து நலக்கணங்களை உற்சாகமாய் நிறைவேற்ற தோப்பனே பரிசுத்தமான நாளை நாங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட நாங்களும் உடைய சமூகத்தில் வந்து உண்மை ஆராதிக்கவும் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர்களுக்கு நீர் கிருபையுள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. தம்முடைய இந்த வார்த்தைகளை ஆராதனை இந்த கூட்டத்தை தம்முடைய ஒளிபரிப்பின் மூலமாய் தம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆவிக்குரிய நன்மைகளை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள தங்களை உடைய வாழ்க்கையை உடைய கரத்திலே அர்ப்பணம் செய்ய கர்த்தர் கிருபை தாரும். தாழ்த்தி நாங்கள் தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்முடைய கூட எப்போதைக்கும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போக கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.